ஹலோ எவ்ரிவன். சதர்ன் ரயில்வேக்கான ஆக்ட் அப்ரண்டிஸ் டிவி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் டிவிஷன் சேலம், பாலக்காடு, தென் ட்ரிவாண்ட்ரம், போடனூர் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிவி லிஸ்ட்டு அது வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிவிக்கு போகும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா, திருச்சி டிவிஷனுக்கும் மதுரை டிவிஷனுக்கும் நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன்ல. அதே வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தை மட்டும் பார்த்தாலே நீங்கள் போதுமானது. அது அப்படியே அச்சசல் மாறாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இப்போது திருச்சி டிவிஷன் அண்ட் மதுரை டிவிஷனுக்கு ஸோ இந்த மாதிரி இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அதில் டிவி வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்த இந்த டிவி லிஸ்ட், ஸோ இதில் வந்து டேட் மென்ஷன் பண்ணலை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க, நேமை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு மெயிலையோ அல்லது அந்த லிஸ்ட்லையோ வந்து என்ன டேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதில் லிஸ்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிவிஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ, சரியா, எந்த யூனிட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த யூனிட்லேருந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் டிவி இருக்குன்ற அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த டேட் அண்ட் வென்யூ ஆஃப் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி கம்யூனிகேட்டட் செப்பரேட்லி பை த ரெஸ்பெக்டிவ் டிவிஷன் ஆர் யூனிட். ஸோ இப்போது தனித்தனியான டிவிஷன், எந்த டிவிஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க எந்த டேட் நீங்கள் வரணும் அப்படின்னு. ஸோ இது எந்த மீடியமாக நமக்கு கன்வே பண்ணுவாங்க அப்படின்றது இதில் எக்ஸாக்டாக கொடுக்கல. பட் நம்ம இதிலிருந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் கம்யூனிகேஷன் ரிகார்டிங் டு த எங்கேஜ்மெண்ட் வில் பி சென்ட் த்ரூ த இமெயில் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இமெயில் மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கன்வே பண்ணுவாங்க. ரெஸ்பெக்டிவ் யூனிட்லேருந்து வரும். ஸோ அதனால் இன்னும் டேட் கொடுக்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்பட வேணாம். கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் என்னென்னாலும் நான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கணும். அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் இப்போ ஹேண்டில் கொடுக்குறேன், சரி, அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி இந்த அப்ரண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணுறது மேண்டேட்டரி, சரியா? 100% கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ரண்டிஸ் சதர்ன் ரயில்வே அப்புறம் ஐசிஎஃப் இதில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்களை மாதிரியே செலக்ட் ஆன அந்த கேண்டிடேட்ஸ் கூட பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் டெம்பரரியாக ஒரு டிஸ்கஷன் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், சரியா? ஸோ அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் அது லிங்க் எனேபிளாக இருக்காது, ஷார்ட்ஸில் லிங்க் வந்து எனேபிளாக இருக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கு போயிருங்க, சரியா? ஸோ அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கு போயிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி எஸ்ஆர் அப்ரண்டிஸ்க்குன்னு சொல்லி ஒரு குரூப்போட லிங்க் நான் திரும்ப கூட இன்றைக்கி சென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி